அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட திட்டமிடுவதை விட ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த வேளையில் அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்த போகிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பகவான் பலம் பெறும் இந்த வேளை என்பது உறுதியாகவே புதிய துவக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. குடும்பம், தொழில், வியாபாரம், உத்தியோகம் என பலவற்றில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சிறப்பாக உங்களை தேடி வரும் அற்புதமான நேரமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல வகையிலான காரிய தடைகளை தகர்த்தெறிவது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் தேதி முதலே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். முழுமையாக 17ஆம் தேதி முதல் அமோகமான வளர்ச்சியையும் நன்மையையும் பல விஷயங்களில் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். திட்டமிடுவதை விட பல காரியங்களில் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உண்டு. நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் சிறப்பான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. தொழில்துறையில் உயர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது தடையாக இருந்த சுபகாரிய தடைகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகுவதால் சுபகாரியங்கள் நிச்சயம் கைகூடும். ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7இல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பகவான் இது ஒரு மிக சிறப்பான அமைப்பாக நிச்சயம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை நீக்கி உற்சாகத்துடனும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதால் வீண் விரய மருத்துவ செலவுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உடல்நலம் பரிபூரண சுகம் பெறுவதால் உற்சாகத்துடனும் துடிப்புடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நீண்ட நாட்களாக குணமடையாத பல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயம் இந்த தருணத்தில் பரிபூரண சுகம் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் வலம் வருவதை விட அவர் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் திரும்பும் இந்த தருணம் என்பது பல தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இன்னும் சில மாதங்களில் உச்சபலமும் பெற போகிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய தொடக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. நல்ல வேலை கிடைக்கும். மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதிரிகளின் தொல்லை முழுமையாக நீங்கும் தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பகவான் எந்த தொழிலை செய்தாலும் எந்த வேலையை செய்தாலும் அதில் இருந்து சில சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாத சூழலில் தவித்த இந்த தருணத்தில் நிச்சயமாக அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் யூகித்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக உறுதி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகும். தூர தேச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடக்கூடிய சிறப்பான வேலையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய வாகனம் வாங்கலாமா என்ற யோசனை நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மாற்றி அமைக்க போகிறது. எனவே சரியாக இந்த
தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகுந்த நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக அமைவதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயம் வருகிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அண்ணன் தம்பிக்கு இடையே இருந்த மன வருத்தமும் மன கசப்பும் சங்கடமும் இந்த தருணத்தில் மறைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல நேர்த்தியாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக இந்த வேலையை தனுசு ராசிக்காரர்கள் திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல விஷயங்களில் ஏற்பட்ட தொய்வுகளும் தடைகளும் தாமதங்களும் இந்த தருணத்தில் விலகும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான புதிய நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பல வகையில் இருக்கக்கூடிய மன வருத்தமும் வேதனையும் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. பண விரயங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நுணுக்கமான காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். திடீரென சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறுக்கீடுகள் அனைத்தும் விலகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கல்வியில் வலுவாக கிடைக்க போகிறது. குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று 7ஆம் இடத்தில் அமரும் இந்த தருணம் என்பது துலாம் ராசியை விட 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் துலாம் ராசியை விட மிக வலுவாக 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே குருவின் தினம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிரமங்களும் விலகி புதிய துவக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.